நாதிர மாதிரி கேட்டு உழைச்சி விட்டு ஓடுற ஓடிவா ஏன் வந்தா எதற்காக வந்தா உனக்கு நான் அறிந்தே கொடுக்கவில்லை தேவலோகம் வந்ததே தவறு மரியாதையாக தேவேந்திரா என்னை கண்டவுடன் கை கட்டி வாய்ப்பு தற்போது கொடுத்து வாத்துவ சுவாமி என்று உனக்கு விடுவேன் நினைத்தே ஏன் வந்தாய் ஏற்காக வந்தாய் இந்த பொருளத்துக்கு அழைப்பு கொடுக்கவில்லை அப்படி இருந்த போதும் ஏற்காக வந்தாய் என்று நினைத்தே கேள்வியில்லாமல் கேட்டுக் கொடுக்கிறேன் திரும்பவேலை நான் வந்தது தவறாக இருக்கட்டும் ஆனால் இந்த தேவலோகமே விழா கோலம் பூண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் தெரிவித்து விட்டால் இந்த இடத்தை விட்டு நான் சென்று விடுகிறேன் இந்த தேவலோகத்திலே விழா கோலம் பூண்டிருக்கின்றது எதற்காக என்று கேட்கின்றார் உண்மைதான் இந்த தேவலோகத்திலே வருடத்துக்கு ஒரு முறை நிச்சயத்தை யாகம் செய்வது வழக்கம் உண்மைதானே அந்த யாகம் எதற்காக செய்ய வேண்டும் எதற்காக வார்த்தை அமர்ந்திருக்கும் நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் தேவர்கள் அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக வருடத்துக்கு ஒரு முறை நிச்சயத்தை யாகம் செய்வது வழக்கம் யாகம் செய்வது வழக்கம் அந்த யாகத்திற்கு இஷ்டசக்தி யாகம் என்று பெயர் அப்படி இருக்கு ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்றால் ஒருவர் தலைவர் ஏற்க வேண்டும் அப்படி தலைவர் ஏற்றால் அந்த யாகம் சிறப்பாக நடைபெறுவதற்காக அப்படி இருக்கும் போது இந்த வருடம் இந்த இஷ்டசக்தி யாகத்திற்கு நீங்கள் யாருக்கு தலைவர் வழங்கியிருக்கிறீர்கள் யார் தெரியுமா கோபத்திலே சிறந்தவர் தூர்வாச மகரிஷி இருக்கிறார் அவரை தான் அழைத்து வந்து இந்த ஆண்டு அந்த தலைமை பொறுப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறேன் நாராயணா நாராயணா யாரை அழைத்து வந்து யாருக்கு தலைவர் கொடுக்க வேண்டும் தெரியாமல் போயும் போயும் கோபத்தை சிறந்தவர் தூர்வாச முனிவர் அவரை அழைத்து வந்து இந்த வருடம் இந்த இஷ்டசக்தி யாகத்திற்கு நீங்கள் தலைவர் கொடுத்திருக்கிறீர்கள் தேவேந்திரா குறுக்கிறேன் இந்த கோபத்தை சிறந்த இந்த தூர்வாச முனிவர் இந்த வருடம் தலைவர் ஏற்றால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த யாகம் யாகத்தில் எதை பேச வேண்டும் என்று சிந்தித்து பேச வேண்டும். கோபத்திலே சிறந்தவர், தானத்திலே சிறந்தவர், தமத்திலே சிறந்தவர் இந்த தூர்வாசன். நான் தலைமை பொறுப்பை ஏற்றால் வேள்வி குருவை அடையாதா, முக்கிய அடையாதா, அது ஆச்சரியம் ஆயுது ஆகிறது. முனிவர்களே தலை சென்றவர் தூர்வாச மகரிஷி. இவர்களே இந்த உலகத்திலே யார் இருக்கின்றார்கள்? ஓஹோ, இவரை காட்டி சிவபக்தியிலே மிகுந்தவர் யாருக்கு கேட்கிறார்? ஒரு கீழன் கேள். மதங்கமா வளத்திலே மதங்கமாவுடைய மகன் வரமுடி இருக்கிறார். சாத்தவ முடிவன் கோபம் என்பதே அவளுக்கு வராது. என்ன தெரியுமா? அனுதினமும் கோய்களை உடைத்து அந்த பணியாக்கம் பறவைகளை வணங்குவதையே அவன் தொழிலாக கொண்டிருந்தான். ஐயால் இப்போதே மதங்கமாவளை சென்று அந்த வரமுடியாக்கி வந்து இந்த வருடம் இந்த இசைத்தியாகத்துக்கு தலைவர் கொடுத்தால் இந்த யாகம் சிறப்பாகவே நடைபெறும். அப்படி என்றால் இப்போதே சென்று அந்த வரமுறை அழைத்து வருகின்றேன். நீ சென்றால் ஒரு அழைப்பு ஏற்று அந்த வரமுறை இந்த பொழுது வரமாட்டான். சரி, யார் சென்று அழைப்பது? யார் சென்று அழைப்பதா? ஆமா, இருக்கிற ஒருவர் யார் தெரியுமா? இருக்கிறே இந்த கோபத்தை சென்றவர் இந்த துர்வாச மௌரியர். இவர் சென்று அழைத்தால் தான் வார்த்தையை கேட்டு அந்த வரமுறை ஓட்டோட்டா ஓடி வருவார். அந்த பொடியவனை அழைத்து வர நான் செல்வதா? நான் எப்பேற்பட்டவன்? அந்த பொடியவனை அழைத்து வர நான் செல்வதா? இது நல்லமா?
இந்த நிச்சயத்தை யாகம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் நடக்க வேண்டும் என்றால் நாதர் உரைத்ததை போல் நீங்கள் தான் சென்று அந்த வரமுறையை அழைத்து வர வேண்டும். உடைய காலை விடுத்து கொண்டார்கள். நான் சாதாரண ஒரு முனிவர், கோபத்திலே சிறந்தவன் தான். ஆனால் நீ யார்? 100 அத்துமேரியாக செய்தவன். என் நாட்டின் பொன்னாடனை போற்றி போவது இந்த பொன்னுலகம் தேவலோகம், சொர்க்கலோகம் என்றே இதற்கு பெயர். அப்படிப்பட்ட நீ தலைவர், அசதிக்கு பாடலின் தலைவர் நீ. என் பாதத்தை தொட்டு வழங்கி விட்டார். புறப்படுகிறேன். மதமலை சாதர் மதகரிசின் மகன் வரமுறை அழைத்து வருகிறேன். அவரே தலைமை பொறுப்பை ஏற்கட்டும். நான் பக்கத்தில் நின்று இந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கிறேன். ஆனால் ஒன்று தேவேந்திரா, நான் சென்று வரும் வரை இந்த விழா கோலம் அப்படியே இருக்க வேண்டும். தவிர உன் மனதிலே ஆசா பாசத்துக்கு இடம் கொடுத்தால் என் கோபத்திற்கும் சாபத்திற்கும் சமயத்தில் சிறப்பாக தற்போது துர்வாச செல்கிறார். வரமுடி அழைத்தவரை இவர் எப்படி சென்று வரமுடி அழைத்தவர் என்று பின்தொடர்ந்தே சந்திக்கலாம். நாராயணன் நாராயணன் நாராயணன்.